ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி அப்படிங்கிறது நாம் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிருக்கோம் அப்படின்னா அதில் தொடர்ந்து தோல்வியாகவே வந்துக்கிருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்தில் நாம் வெறுத்து போய் விட்டுருவோம். அப்படி விடாமல் தொடர்ந்து நம்ம தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது எங்கே தோல்வி அடையுது, என்ன காரணம்னு சொல்லி அதை பார்த்து சரி பண்ணி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட முடிவு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியை தான் தரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்கூலில் சார் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விடாமுயற்சியை பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு பையன் சார்கிட்ட கேட்குறான், சார் இந்த விடாமுயற்சி அப்படின்னா என்ன? அப்படியே நம்ம தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட முடிவு வெற்றியாக தான் இருக்குமா இல்லை தோல்வி அடைஞ்சிருமா? எனக்கு இதை விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே சார் சொல்கிறாங்க, ஓகேப்பா நான் சொல்கிறேன், ஈவினிங் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பையனே ஈவினிங் சாரை பார்க்குறான். இப்படி நடந்து போய்கிட்டே பேசலாமா அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது, உனக்கு என்ன தெரியணும், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு எதுக்கு சொல்றாங்க? ஒரு வேலையை நாம் மனசு தளர்ந்து போய் நாம் என்னதான் ட்ரை பண்ணாலும் இது தோல்வியில தான் முடியுது அப்படின்னு சொல்லி பாதியிலே விட்டுட்டு போயிடுறோம். அப்படி விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக 100% அது வெற்றியை தான் கொடுக்குமா சார்? எப்படி நீங்கள் இப்படி ஆணித்தரமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் விடாமல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த சார் சரி அதுக்கான ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேன் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி போய்க்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அவங்க தலைக்கு மேலே ஒரு பறவை காலில் முட்டையை கவி தூக்கிட்டு போய்க்கிருக்கு. ரெண்டு பேருமே அந்த பறவையை கவனிக்கிறாங்க. அது இப்படி பறந்து போகும்போது பக்கத்தில் ஒரு குளம் கிடக்கு. யதார்த்தமாக அந்த குளத்துக்குள்ள அந்த முட்டை விழுந்துருது. ரெண்டு பேரும் நின்று பார்க்குறாங்க. அந்த முட்டையை அந்த குருவி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகாமல் முடிஞ்ச அளவு அது அப்படியே கீழே பறந்து அதோட இறகாலையே அந்த தண்ணியை இப்படி இப்படி அடிச்சு தள்ளுது. அப்போ அந்த பையன் கேட்குறான், சார் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, இதுல இருந்து நீ என்ன கற்றுக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், என்ன சார் இது இந்த குருவி இப்படி முட்டாள்தனமாக பண்ணிக்கிருக்கு, இவ்வளோ தண்ணிக்குள்ள அதோட முட்டையோ சின்னோண்டு முட்டை இவ்வளோ தண்ணிக்குள்ள விழுந்ததை எப்படி அந்த குருவி எடுக்கும்? இப்போ அந்த முட்டை ஆழத்துக்கு போயிருக்கும், ஒருவேளை உடஞ்சிருந்தா எப்படி அதை கண்டுபிடிக்கும்? இது முட்டாள்தனமாக தெரியலையா? என்ன சார் இந்த குருவி இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த சார் சொல்கிறாரு, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, யார் முட்டாள்னு இப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்க்குறாங்க. அப்படியே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த குருவி கொஞ்சம் கூட சளைக்காமல் இவ்வளோ தண்ணியை நம்மளால் தள்ளி விட்டு முட்டையை எடுக்க முடியுமா அப்படின்லாம் யோசிக்காமல் எனக்கு என் முட்டை வேணும், கண்டிப்பாக அந்த முட்டையை எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி குறிக்கோளோட அப்படியே வெறித்தனமாக மேலே பறந்து போகிறது, அப்படியே படப்படன்னு ரெக்கை அடிச்சுக்கொண்டு தண்ணி எப்படியே தள்ளுறது, இப்படியே செஞ்சுக்கிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே சல்லுன்னு ஒரு காற்று வருது. எங்கே இருந்து இந்த கழுகு கூட்டம் வந்துச்சு போச்சு எதுக்குமே தெரியாது. ஒரு 10 கழுகுக்கு மேலே அப்படியே ஒன்றா பறந்து அப்படியே அந்த குருவி தண்ணிக்கிட்ட போய் எப்படி வருதோ அதே மாதிரி அந்த தண்ணி எருதி பறந்து மேலே அப்படியே மேர்னு போகுது. அந்த 10 கழுகு ஒன்றா பறந்து வந்த வேகத்தில் தண்ணி அப்படியே இந்த பக்கத்து அந்த பக்கத்து ஒதுங்கிக்கிறது. அழகாக பளிச்சுன்னு அந்த முட்டை தெரியுது. குருவி அப்படியே அந்த முட்டையை அழகாக எடுத்துக்கிட்டு பறந்து போயிடுச்சு. அப்படியே இந்த பையன் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு நிற்கிறான். சாரும் பார்க்குறாரு. இந்த கழுகுகளும் பறந்து போயிடுச்சு, குருவியும் முட்டையை எடுத்துக்கிட்டு அழகாக போயிடுச்சு. அப்போ சார் சொல்கிறாரு, இப்போ இதுலேருந்து என்ன நீ தெரிஞ்சுக்கிற அப்படின்னா, சார் என்னால் நம்பவே முடியலை சார், ஒரு செகண்டில் இது எப்படி நடந்துச்சு
அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அப்போ அந்த சார் சொல்கிறாங்க, நாம் ஒரு வேலையை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், நாடி, நரம்பு அத்தனையுமே நாம் பார்க்குற அந்த வேலையில் தான் அந்த முழு கவனமும் இருக்கணும். அது அந்த வேலையை பார்க்கும்போது இதை நம்மளால் முடியுமா முடியாதான், முடிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமாக நாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இந்த குருவிக்கு அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. எந்த கட்டத்துலையுமே அது சோர்ந்து உட்காரலை, இந்த முட்டையை எடுக்க முடியாதுன்னு சொல்லி அது பறந்தும் போகலை. இந்த முட்டை கிடைச்சது என்னவோ கழுகுகளால் தான். ஆனால் இந்த குருவி அவ்வளோ நேரம் போராடுச்சு பத்தியா. இந்த போராட்டத்தின் முடிவு வெற்றி. அது அந்த கழுகுகள் மூலமாக வந்தது. முடிவில் இந்த குருவி அதனுடைய முட்டையை எடுத்துக்கும் போயிடுச்சு. அதனுடைய குறிக்கோள் நிறைவேறிடுச்சு. நான் எப்படியாவது இந்த முட்டையை எடுத்தே ஆகணும், எனக்கு இந்த முட்டை வேணும், என்னுடைய முட்டை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அது போராடிச்சு. போராட்டத்தோட முடிவு வெற்றிகரமாக அதுக்கு அந்த முட்டை கிடைச்சிருச்சு. அதே மாதிரி தான் நாமளும் நமக்கு என்ன தேவை, அந்த குறிக்கோளோட இது கண்டிப்பாக என்னால் முடியும், இது வெற்றி அடைஞ்சே தீருவேன்னு சொல்லி நாம் ஒரு மனசோட போராடணும் அப்படின்னா வெற்றி ஒரு மனிதருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சார் சொல்கிறாங்க. இந்த மாணவனுக்கு தெளிவாக புரிஞ்சது. நன்றி சொல்லிட்டு புறப்படுறான். அதே மாதிரி தாங்க நமக்கு நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு என்ன தேவையோ அதை நான் அடைஞ்சே தீருவேன்னு சொல்லி விடாமல் நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நாம் வெற்றி அடைஞ்சே தீருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் இ-ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.